இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு பரிசாக அகவழிப்படி டிஏ 12% உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5வது மற்றும் 6வது ஊதிய குழுவின் கீழ் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு மாத சம்பளத்தில் அதிக அளவு உயர்வு கிடைக்கும். முன்னதாக 3% உயர்வுடன் மத்திய அரசு ஊழியர்களின் அகவழிப்படி 53% இருந்தது. ஆனால் தற்போது கூடுதலாக 12% உயர்த்தப்பட்டுள்ளதால் ஊழியர்களின் வருமானத்தில் முக்கியமான முன்னேற்றம் ஏற்படும். டிஏ உயர்வு யாருக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம். 7வது ஊதிய குழுவின் கீழ் பணிபுரிபவர்களுக்கு 3% உயர்த்தப்பட்டுள்ளது. 6வது ஊதிய குழுவின் கீழ் பணிபுரிபவர்களுக்கு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. 5வது ஊதிய குழுவின் கீழ் பணிபுரிபவர்களுக்கு 12% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு எப்போது அமலுக்கு வரும்னா, இந்த புதிய அகவழிப்படி உயர்வு ஜூலை 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் அரசு ஊழியர்கள் மாதம் 3000 வரை கூடுதலாக பெறலாம். 5வது ஊதிய குழுவின் கீழ் பணிபுரிபவர்களுக்கு அடிப்படை சம்பளம் 43,000 என்றால் டிஏ உயர்வுடன் மொத்த ஊதியம் 1,05,780 உயரும். 6வது ஊதிய குழுவின் கீழ் பணிபுரிபவர்களுக்கு 239% இருந்த டிஏ 246% உயர்ந்துள்ளது. மாநில அரசு ஊழியர்களுக்கு என்ன நிலைனா, மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ உயர்த்தப்பட்டாலும் மாநில அரசு ஊழியர்களின் டிஏ தற்போது 14% என்ற குறைந்த அளவிலே உள்ளது. இதனால் மாநில ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை வழங்க வேண்டிய கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இதுபோல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.